நாடு முழுவதும் காணாமல் போகும் குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் காரணங்களை விளக்குகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறது. இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் குழந்தைகள் காணாமல் போறாங்க. தமிழகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆண்டுக்கு சராசரியாக 11,000 குழந்தைகள் காணாமல் போறாங்க. அதாவது 8 நிமிடத்திற்கு ஒரு குழந்தை காணாமல் போகிறது. என்ன காரணம்னு பார்த்தோம்னா வறுமை, குடும்ப பிரச்சனை, அதே மாதிரி கடத்தல். இந்த 3 காரணங்களால குழந்தைகள் காணாமல் போகிறது. வறுமை, பொருளாதார ரீதியான சிக்கல்னால அவங்க காணாம போறாங்க. குடும்ப பிரச்சனை அப்படின்னு பார்க்கிற போது வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உளவியல் ரீதியான சிக்கல்கள், பெற்றோருடைய கவனிப்பு இல்லாதது, பெற்றோருக்கு இடப்பட்ட அந்த கருத்து வேறுபாடு, இதனால அவங்க காணாம போறாங்க. கடத்தல் அப்படின்னு பார்க்கிற போது அந்த குழந்தைகளை கடத்தி பாலியல் தொழில சமூக விரோதிகள் ஈடுபடுத்துறாங்க. சமூக விரோத செயல்களுக்கு அந்த குழந்தைகள் பயன்படுத்தப்படுகிறாங்க. பிச்சை எடுப்பதற்காக அந்த குழந்தைகள் பயன்படுத்தப்படுகிறாங்க. அதே மாதிரி உறுப்புகளை திருடி விற்பனை செய்வதற்காக அந்த குழந்தைகள் கடத்தப்படுகிறாங்க. நரபலி கொடுப்பதற்காக அந்த குழந்தைகள் கடத்தப்படுகிறாங்க. அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்கள்ட்ட இந்த குழந்தைகளை கடத்திட்டு போய் விற்பனை செய்வதற்காகவும் குழந்தைகள் கடத்தப்படுகிறது. சதவீத அடிப்படையில் பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் தான் அதிகமாக காணாம போறாங்க. 55% அளவுக்கு பெண் குழந்தைகளும் 45% அளவுக்கு ஆண் குழந்தைகளும் காணாம போகிறாங்க. மாநிலங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிற போது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், டெல்லி இந்த பகுதிகளில் குழந்தைகளுடைய எண்ணிக்கை, காணாமல் போற குழந்தைகளுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். ஆண்டுக்கு 50,000 குழந்தைகள் அளவுக்கு காணாம போறாங்க. குஜராத், தமிழகம், ஆந்திரா போன்ற மாநிலங்களில் ஒரு 25,000க்கும் குறைவாக குழந்தைகள் ஆண்டுக்கு காணாமல் போகிறார்கள். 2013ஆம் ஆண்டு ஒரு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடுமையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருக்கு. குழந்தைகள் காணாமல் போனா கண்டிப்பா எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், உடனடியாக அந்த குழந்தை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடங்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. சிபிசிஐடிக்கு கீழே ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில சமூக நலத்துறைகளுக்கு கீழாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகத்துக்கு கீழே ஒரு துறை இருக்கிறது. இவ்வளவு இருந்த பிறகும் இதெல்லாம் ஒழுங்கா நடைபெறல, ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லைங்கிற காரணத்தினாலதான் குழந்தைகள் காணாமல் போவதை தடுக்கவும் முடியல, அந்த குழந்தைகளை மீட்கவும் முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மாநில வாரியாக ஒவ்வொரு நாளும் எத்தனை குழந்தைகள் காணாம போறாங்க அப்படிங்கிற பதிவு, அதே மாதிரி எத்தனை குழந்தைகள் மீட்கப்படுறாங்க, அந்த குழந்தைகள் காப்பகத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்களா போன்ற விவரங்களை ட்ராக்கிங் த மிஸ்ஸிங் சைல்டு அப்படிங்கிற அந்த இணையதளத்துல மத்திய அரசாங்கம் பதிவு செய்கிறது. அதன் மூலமாக ஓரளவுக்கு நம்மளால தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப அதிகம், அதனாலதான் குழந்தைகளை பாதுகாக்க முடியலங்கிற ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. ஆனா சீனா போன்ற பெரிய நாடுகள்ல, மக்கள் தொகை நிறைந்த நாடுகள்ல ஆண்டுக்கு 10,000 குழந்தைகள் மட்டுமே தான் காணாம போறாங்க. இங்க ரொம்ப அந்த சதவீதம் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகம். இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு, பெற்றோர், அரசு துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு இடையிலான இந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு மட்டும்தான் குழந்தைகள் காணாமல் போவதையும் தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி அந்த குழந்தைகளை பத்திரமாக மீட்பதற்கும் உதவி செய்யும்.